இந்த பையன் ரூம்ல உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருந்தப்போ ரூமுக்கு வெளியே இருந்து சத்தம் கேக்குது. வீட்ல நம்மளை தவிர வேற யாருமே இல்லையே, அப்புறம் யாருங்க சத்தம் போடுறதுன்னு சந்தேகத்தோட இந்த பையன் கையில கட்டையை எடுத்துட்டு வந்து பாக்குறான். வெளியே வந்து பார்த்தா ஒரே கும் இருட்டா இருக்கு. என்னடா இதுன்னு இந்த பையன் கையில டார்ச் லைட் எடுத்துட்டு வந்துட்டு ஸ்விட்சை போடுறான். பார்த்தா லைட் எரியவே இல்லை. அந்த நேரம் பார்த்து மேல பார்த்தா பரனோட கதவு திறந்திருக்கு. யாருடா அது பரன் கதவு திறந்து விட்டது? ஒருவேளை திருட வந்து மேல பதுங்கி இருக்கானோ? போலீஸ் கால் பண்ணலாமா? இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு போலீஸ் கால் பண்ண இந்த பையன் உள்ள டார்ச் லைட் அடிச்சு செக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா உள்ள ஆளாரவமே இல்ல. ஆனா இவனுக்கு பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு நிழல் நின்னுட்டு இருக்கு. யாருடா அதுன்னு டார்ச் லைட் அடிச்சா யாரும் இல்ல. இந்த பையனை கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு ஒருவேளை நம்ம மன பிராந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணா அங்கிட்டு இருந்து ஏதோ ஒரு உருவம் இவனவே பாக்குது. லைட் ஆன் பண்ணா மறைஞ்சு போயிடுது, லைட் ஆஃப் பண்ணா வந்துடுது. என்னடா இது ஒண்ணுமே புரியலையே அப்படி இந்த பையன் பார்த்துட்டே இருக்கும்போது மேல இருக்க பரன்குள்ள வந்து ஏதோ அமானுஷ்யமான சத்தம்லாம் கேக்குது. இந்த பையன் மெல்ல மெல்ல மேல நிமிந்து பார்த்தா அதே கண்கள் அங்க நிக்குது. படக்குன்னு இந்த பையன் அசந்த நேரம் வந்து அந்த உருவம் இவனை மேல தூக்கிட்டு போயிடுச்சு.